பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். ஆகஸ்ட் மாத இதழில் இருந்து மிக சிறிய பிழைகளின் மிகப்பெரிய அபாயம். பெரும் கடல்களின் தண்ணீர்களில் கப்பல்களை செலுத்தும் மாலுமிகள் அக்கடலில் உள்ள மிகப்பெரிய மீன்களை குறித்து அஞ்சுவதில்லை. ஆனால் அதே கடலில் வசிக்கும் சின்னஞ்சிறு மீன்களை குறித்தே அவர்கள் மிகவும் அதிகமாய் அஞ்சுகிறார்கள். அதன் காரணம் என்ன தெரியுமா? பெரிய மீன்கள் கப்பலை நெருங்கி வருமாயின் அவை அக்கப்பலுக்கு சேதம் விளைவிக்காதவாறு அக்கப்பலின் இடையில் அமைந்திருக்கும் அதன் இயக்கும் உறுப்புகளாகிய கூரிய முனைகளுடைய சுழல் கத்தி போன்ற அமைப்புகள், ப்ரொப்பல்லர்ஸ் வித் ஸ்பின்னிங் பிளேட்ஸ், அம்மீன்களை காயப்படுத்தி அல்லது அவற்றை கொன்று அப்புறப்படுத்திவிடும். ஆனால் சின்னஞ்சிறு மீன்களோ லட்சக்கணக்கில் கூட்டம் கூட்டமாக வந்து அக்கப்பலின் அடியில் உள்ள இந்த சுழற் கத்தி போன்ற அமைப்புகளின் மேலேயே படிந்து அவைகளோடு ஒட்டிக்கொண்டு கப்பலின் இயந்திரம் இயங்காதபடி செய்து அக்கப்பலுக்கே அபாயகரமான பெரும் சேதத்தை விளைவித்துவிடும். எனவேதான் மாலுமிகள் இச்சின்னஞ்சிறு மீன்களை குறித்து மிகவும் கவனமாயிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இது ஒரு சிறிய தவறுதானே, இது ஒரு பொருட்டல்லவே என்றெண்ணி உன் ஜீவியத்தில் நீ இடமளிக்கிற மிக சிறிய தவறுகளும் பிழைகளும் மிகவும் அபாயகரமானவை என்பதை நீ அறிவாயா? ஆதாம் ஏவாள் என்பவர்களின் ஒரே ஒரு கீழ்ப்படியாமையானது அவர்களுக்கும் முழு மனுக்குலத்திற்கும் எவ்வளவு பெரிய நாசத்தை விளைவித்து விட்டது. சொற்ப மதியினம், கொஞ்ச தூக்கம், சிறிதளவு சோம்பல், சிறிய கவலையினம், சிறியதொரு வீண் சிந்தை, பிறருக்கு விரோதமான சிறியதொரு வார்த்தை, உள்ளத்தில் மறைந்திருக்கும் சிறிதளவு கசப்பு, சிறியதோர் முறுமுறுப்பு போன்றவை நீ நினைப்பது போல் தீங்கற்றவை அல்ல. 5. மாறாக வீண் வார்த்தைகள், பகையுண்டாக்கும் வார்த்தைகள், சகோதரருக்கிடையே பிரிவினை உண்டாக்கும் வார்த்தைகள், பொய் வார்த்தைகள், வம்பு வார்த்தைகள், பரியாச வார்த்தைகள் போன்றவற்றை பிறப்பிக்கும்படி அது சாத்தானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாயிருக்குமாயின் அது பட்டய முனை போலிருந்து அநேகரை மடிவிக்கும். நீ பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் நீ தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நீ அறிவாயா? மத்தேயு 12:36. பெரும் பாதகங்களுக்கு நீ விலகி இருப்பது நல்லதுதான். ஆனால் சிறு பிழைகளையும் மறைவான குற்றங்களையும் பற்றிய விஷயம் என்ன? அவை உன்னில் நிலைத்திருந்து வளர நீ இடமளிப்பாயாகில் அவைகளே நாளடைவில் துணிகரமான பாவங்களையும் பெரும் பாதகங்களாகவும் உருப்பெறும். சங்கீதம் 19:12-13. வெளியிலிருந்து வரும் காட்டு பன்றிகளையும் காட்டு மிருகங்களையும் போலவே உள்ளேயும் பதுங்கியிருக்கும் சிறு நரிகளும் குழி நரிகளும் கூட திராட்சத் தோட்டத்திற்கு மிகுந்த சேதத்தை விளைவிக்கும். சங்கீதம் 80:13. உன்னத பாட்டு 2:15. ஆகவே நீ உன் கிரியைகளை குறித்து மாத்திரமல்ல, உன் இருதயத்தின் நினைவுகளை குறித்தும் உன் வாயின் வார்த்தைகளை குறித்தும் கூட கவனமாயிருப்பாயாக.